Welcome once again to Words of Life. மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். In our past few sessions, we've been considering home relationships கடந்த நிகழ்ச்சிகளிலே குடும்ப உறவுகளை குறித்து நாம் தியானித்து and வருகிறோம். how God is interested in building a Christian home that will be like a light for His name in every place in the world. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலேயும் அவருடைய நாமத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக எப்படி தேவன் கிறிஸ்தவ குடும்பங்களை அமைக்கிறார், அதில் விருப்பமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். God is interested in building our home. நம்முடைய குடும்பங்களை கட்டுவதிலே தேவன் விருப்பமாக இருக்கிறார். He wants our home to be a place where He can dwell. அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை அமைக்க தேவன் விரும்புகிறார். In these days, Satan is really seeking to attack the home. இந்த நாட்களிலே உண்மையாலுமே சாத்தான் குடும்பங்களை தாக்கும்படியாய் அவன் கிரியை செய்து வருகிறான். And many times husbands and wives get into tension and the devil gets a foothold into their home and begins to influence the children. அநேக சமயங்களிலே புருஷனும் மனைவியும் அவர்கள் பிரச்சனைக்குள்ளாக அல்லது மன இறுக்கங்களுக்குள்ளாக வரும்பொழுது அங்கே சாத்தானுக்கு ஒரு பிடி கிடைத்து விடுகிறது, பிள்ளைகளை தாக்க ஆரம்பித்து விடுகிறான். Fellowship and friendship must be cultivated and built in our homes. நம்முடைய குடும்பங்களிலே ஐக்கியமும் சிநேகத்துவமும் நாம் வளர்க்க வேண்டியதா இருக்கிறது. As our children grow up, we must seek to be friends with them. நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களோடு கூட நாம் நண்பர்களாய் மாறிவிட In வேண்டியிருக்கிறது. many of our homes, there's a distance between parents and the children. நம்முடைய பல வீடுகளிலே குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இடைவெளி காணப்படுகிறதை பார்க்கிறோம். That's because right from childhood, the parents and children don't talk to each other much. சிறு பிராயம் முதல் பெற்றோர்களும் பிள்ளைகளும் போதுமான அளவு பேசாததே அதற்கு காரணம். When the children are babies, then the parents talk to them a lot. பிள்ளைகள் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது அதிகமாய் பேசி கொஞ்சி தாளாட்டுகிறார்கள். As they grow up and begin to take care of themselves, ஆனால் அவர்கள் கொஞ்சம் வளர வளர தாங்களே பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது parents become busy with work and other things, and there's not much time spent talking to them. பெற்றோர்கள் தங்கள் வேலைகளிலே அதிக ஈடுபாடு உள்ளவர்களாய் பிள்ளைகள் இடத்தில் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. And once the children start going to school, பிள்ளைகள் பள்ளிக்கு போக ஆரம்பித்த உடனே very often a distance comes between parents and children because the children are busy with their school work and the parents are busy with their office work if husband and wife are both working. கணவனும் மனைவியும் வேலை செய்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் இருவரும் தங்களுடைய வேலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு போக ஆரம்பித்து விட்டால் வீட்டு பாடம் மற்ற பள்ளி வேலை இதிலே அவர்கள் ஈடுபாடு கொண்டு இருக்க அப்படின்னாலே இருவருமே அங்கே சாவகாசமாக பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. And then what happens when these children become teenagers and grow up? அதற்கு பிறகு பிள்ளைகள் டீனேஜ் நிலையை அடைகிறார்கள். The distance between the parents and children become much greater. இப்பொழுது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் டீனேஜ் ஆன பொழுது அந்த இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகிறது. So I want to encourage all of you who are parents to be friends with your children. ஆகவே பெற்றோராக இருக்கிற உங்களை பிள்ளைகளோடு கூட நண்பர்களாகி விடுங்கள் என்று புத்தி சொல்கிறேன். Put your arms around them and pray with them. உங்களுடைய கையை அவள் தோள் மீது போட்டு ஜெபியுங்கள். Even when they are grown up, வளர்ந்தாலும் கூட பரவாயில்லை. let them know that you are their friend. நீங்கள் அவருடைய நல்ல நண்பர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். It's important that they experience your loving touch. உங்களுடைய அன்பின் தொடுதலை அவர்கள் அவ்வப்பொழுது உணர்வது மிகவும் நல்லது. And also that they know that you are always there to support them. நீங்கள் எப்பொழுதுமே அவர்கள் பக்கமாய் அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது நல்லது. And the greatest thing that you can do for your children is to be one with your marriage partner. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக நல்ல காரியம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்பது. If husband and wife are one, கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கும் பொழுது it will be impossible for Satan to get through into that home. அந்த குடும்பத்துக்குள்ளாக நுழைவது என்பது சாத்தானுக்கு முடியாத காரியமாய் மாறிவிடும். Satan wants to get into a home, he brings a distance between husband and wife first. எப்பொழுது சாத்தான் ஒரு குடும்பத்துக்குள்ளாக நுழைய விரும்புகிறானோ அப்பொழுது புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை கொண்டு வந்து விடுகிறார். Then they stop praying together. இடைவெளி வந்த உடனே அவர்கள் இருவரும் ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். Very often these distances between husband and wife come because of some silly earthly thing. அடிக்கடி இந்த இடைவெளி வருகிறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அது மிகவும் ஒரு சிறிய முக்கியமற்ற ஒரு காரணமா இருக்கு. Some problem with relatives, உறவினர்களுடைய பிரச்சனை, or money, அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனை, all earthly things. இது எல்லாமே பூமிக்குரிய And காரியங்களாக sometimes an unnecessary suspicion and misunderstanding. சில சமயத்திலே தேவையில்லாத சந்தேகமும் தவறாக புரிந்து கொள்ளுதலும். The devil whispers things into the hearts of each partner. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை துணை மத்தியிலே அவருடைய காதுகளிலே சாத்தான் சில காரியங்களை வந்து into the husband's ear and the wife's ear. கணவனுடைய காதுகளிலே சில காரியங்களை his purpose is to separate them. அவருடைய நோக்கமே இவங்களை பிரிப்பதாகும். So you must be alert to that. இதற்கு மிகவும் எச்சரிப்பா இருக்க வேண்டும். Who is this whispering all these suspicious thoughts into your ear? சந்தேகத்துக்குரிய எண்ணங்களை
உங்கள் உள்ளத்திலே போடுகிறது யார்? That's bringing a distance between you and your wife or you and your husband. இந்த சந்தேகம் தான் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இடைவெளியை கொண்டு வருகிறது. You will discover when you stand before the Lord that 90% of those suspicions had no foundation. இந்த 90 அந்த சந்தேகங்களிலே 90% சந்தேகங்களுக்கு அடிப்படையே இல்லை என்பதை நியாயத்தீர்ப்பு நாளிலே கண்டுபிடிப்பீர்கள். Then you will see what a fool you were to allow the devil to bring a distance between you and your partner. அப்பொழுது அந்த சந்தேகத்தின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடைவெளியை சாத்தான் கொண்டு வந்ததை அங்கு கண்டுபிடிப்பீர்கள். And because you could not be united, Satan could come and attack your children. நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க இல்லாதபடினாலே சாத்தான் எளிதாக பிள்ளைகளை தாக்கி விடுகிறான். So we have to be very careful in these days. ஆகவே நாம் இந்த நாட்களிலே அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். To bring up our children in love, நம்முடைய பிள்ளைகளை அன்பிலே வளர்க்க வேண்டும். instruct them in the ways of the Lord, கர்த்தருக்கேற்ற போதனையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். and also to discipline them. அவர்களை சிட்சிக்க வேண்டும் அல்லது ஒழுங்கிலே நடத்த வேண்டும். If our children are badly behaved in school or in public, that's a very bad testimony for Christ. பள்ளியிலோ அல்லது பொது இடங்களிலோ நம்முடைய பிள்ளைகள் தகாத விதத்தில் நடந்து கொண்டால் அது கிறிஸ்துவினுடைய சாட்சிக்கு பெரிய இழுக்காகும். Our children must be the best behaved children in the world. உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் மிகவும் நன்றாக நடக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Teach them that at home. அதை வீட்டிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Home is one area where we have to manifest the life of Christ. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடம்தான் நம்முடைய குடும்பம். The other area is our place of work. இன்னொரு பகுதி நாம் வேலை செய்கிற இடம். And in our place of work also the Bible teaches us how we are to conduct ourselves. நம் வேலை செய்கிற இடங்களிலே கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. It says in Ephesians, எபேசியரிலே பார்க்கிறோம், and chapter 6, 6ஆம் அதிகாரம், about how servants and masters must relate to each other. வேலைக்காரர்களும் எஜமான்களும் எப்படி ஒருவருக்கொருவர் உறவு கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you are working in an office, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் Ephesians 6:5 applies to you. எபேசியர் 6:5 உங்களுக்கு பொருந்தும். You are a servant, நீ ஒரு வேலைக்காரன், working under your boss. உங்களுடைய எஜமானுக்கு கீழாக வேலை செய்கிற வேலையாள். These verses apply to all people who have a boss over them. ஆகவே தங்களுக்கு மேலே எஜமான் மேலதிகாரி இருக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். You may work in a hospital, ஒரு மருத்துவமனையில வேலை செய்து கொடுக்கலாம், தொழிற்சாலையிலே, school, பள்ளியிலே, a college, கல்லூரியிலே, a government office, அரசாங்க அலுவலகத்திலே, private company, தனியார் தொழிற்கூடங்களிலே. If you are working under a boss, ஒரு மேல் அதிகாரிக்கு கீழாக வேலை செய்து here's what கொண்டிருந்தால் you are supposed to do. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இங்கே இருக்கிறது. Ephesians 6:5, be obedient to those who are your masters, நீங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், with fear and trembling, in sincerity of your heart as to Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டும். Some of you who are men would have been very happy to hear that your wives must be subject to you as unto Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று கேட்கும் பொழுது சில புருஷர்கள் சந்தோஷமா இருந்திருப்பீர்கள். Now God's word comes to you. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. You must be subject to your boss in your office as unto Christ also. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல நீங்களும் உங்கள் வேலை ஸ்தலத்திலே மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Even though that man does not know the Lord. அந்த மேலதிகாரி தேவனை அறியாத ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட பரவாயில்லை. Then it says, பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, don't do your service just to please him. நீங்கள் அவர்களை பிரியப்படுத்துவதற்கு பார்வைக்காக வேலை செய்யக்கூடாது. Do it as the will of God from your heart. இதை உங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்று செய்யுங்கள். Recognize that you are serving the Lord and not men. Verse 7. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் மனிதனுக்கல்ல கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்வது போல நீங்கள் செய்யுங்கள். And you know this, that whatever good you do, one day the Lord will reward you. நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் ஒரு நாளிலே கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெறுவீர்கள். So the Lord wants us to be faithful in our place of work. ஆகவே நம்முடைய வேலை இடத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். There must be no spirit of rebellion in our hearts. நம்முடைய உள்ளத்திலே எந்த விதமான முரட்டாட்டமோ எதிர்க்கிற தன்மையோ இருக்க கூடாது. See also Romans in chapter 13. ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Here it says in Romans 13 and verse 1. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Here it says, let every person be in subjection to the governing authorities. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர்கள். And listen to this. இதை கவனியுங்கள். There is no authority except from God, and those which exist are established by God. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, இருக்கிற எல்லா அதிகாரங்களும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. Is that an amazing thing? இது அற்புதமான ஒரு காரியம். That the authorities in the country and the authorities in your office are all established by God. ஒரு நாட்டில் இருக்கிற அதிகாரமானாலும் சரி, உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரமானாலும் சரி, தேவன் தான் அந்த அதிகாரத்தை நியமித்திருக்கிறார். I'm not saying that God was the one who did the selection to put your boss in his place. தேவன் தான் அந்த போர்டில் இருந்து உங்களுடைய எஜமானனை வேலைக்கு தேர்ந்தெடுத்து அங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. No, that may have been selected by the board of your company. அது உங்களுடைய கம்பெனியுடைய இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருப்பார்கள். The principle of authority and order in this universe has been established by God. இந்த
ஒழுங்கும் இந்த அதிகாரம் என்றதான ஒழுங்கு முறைகள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டவைகள். God is the one who has ordained that countries should be led by a leader. ஒரு நாடு ஒரு தலைவனாலே ஆளப்பட வேண்டும் என்பது தேவன் தான் நியமித்திருக்கிறார். Therefore he says, if you resist this authority, verse 2, you are opposing the ordinance of God. ஆகவே இந்த அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். And those who oppose will receive judgment, condemnation upon themselves. அப்படி எதிர்க்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். And then it says here, verse 4, that your boss is actually a servant of God. உங்களுடைய அதிகாரி அவர் தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறான் என்று 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். You know that your boss is a servant of God? உங்களுடைய அதிகாரி தேவ ஊழியக்காரன் என்று உங்களுக்கு தெரியுமா? That means he is God's instrument who is exercising authority over you. உங்களுக்கு மேலே அதிகாரத்தை செலுத்தக்கூடியதான தேவனுடைய ஒரு கருவியாக இருக்கிறார். So you must submit to him, and if you don't obey, he can punish you. ஆகவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அவர் உங்கள் மீது தண்டனையை கொடுக்கலாம். Now if you are not happy with that boss, அந்த அதிகாரியோடு கூட உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றால், the company you work in, நீங்கள் வேலை செய்கிற அந்த தொழிற்சாலையில் உங்களுக்கு பிரியமில்லை என்றால், you are free to leave. அதை விட்டுவிடுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. Find a job somewhere else. வேறு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். Don't stay there and cause rebellion. ஆனால் அங்கேயே இருந்து கொண்டு அதிகாரத்தை எதிர்க்க வேண்டாம். A servant of God, a believer, should not stay in an office and create problems for the authorities. ஒரு விசுவாசியா இருக்கிற ஒரு மனிதன் அலுவலகத்தில் இருந்து கொண்டு அவனுடைய அதிகாரத்திற்கு மேலதிகாரிக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது. A lot of other people may have the spirit of rebellion in the office. அலுவலகத்திலே மற்றவர்களுக்கு இந்த எதிர்க்கிற ஆவி இருக்கலாம். And they sit and speak evil of the boss. அங்கே உட்கார்ந்து கொண்டு அதிகாரியை பற்றி தவறாக பேசலாம். But it's in relation to our boss only, the Bible says in Titus 3. தீத்து 3ஆம் அதிகாரத்திலே நம்முடைய மேல் அதிகாரியோடு கூட உள்ள உறவுகளை பற்றி சொல்லுகிறது. Verse 1 and 2. 1-2 வசனங்கள். Tell the people to be subject to rulers, to authorities, to be obedient for every good deed and to speak evil of none of them. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்களை செய்யவும் தூஷியாமல் சண்டை பண்ணாமல் சாந்த குணமாய் இருக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. It says here that we must be subjection to them and we must not speak evil of our bosses. ஆகவே நாம் நம்முடைய மேலதிகாரிக்கு அடங்கியிருக்க வேண்டும், அவர்களை குறித்து தீது பேசக்கூடாது. Now this is a very common practice in offices to speak evil of the boss. எல்லா அலுவலகங்களிலும் பார்க்கிற ஒரு நல்ல ஒரு பொதுவான காரியம் என்னவென்றால் எதற்காலும் மேலதிகாரியை பற்றி தவறாய் பேசிக் கொண்டிருப்பார்கள். They go in front of him and flatter him. அவருக்கு நேராக போகும்பொழுது முகஸ்துதி செய்வார்கள். And behind his back they speak evil of him. பின்னாக வரும்போது அவரை பற்றி தீமையாய் பேசுவார்கள். That's what a lot of Christians do. அநேக கிறிஸ்தவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். But we must not do it as children of God. ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அதை செய்யக்கூடாது. All people in the world may do it. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை செய்யலாம். But we are God's children. ஆனால் நாம் தேவ பிள்ளைகள். We are not supposed to do that. நாம் அதை செய்யவே கூடாது. One aspect of submission to authority is that we don't speak evil of them. அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அடையாளம் என்னவென்றால் அவர்களை பற்றி நாம் தவறாய் பேசாமல் இருப்பது. If you are not happy with your boss, leave that company and go somewhere else. அந்த மேல் அதிகாரியோடு கூட சந்தோஷமாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனியிலே போய் சேர்ந்து விடுங்க. Same thing when you are in a church. சபையில் இருக்கும்போதும் இதே காரியம் பொருந்தும். If you are not happy with that church, ஒரு சபையில உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றால் stay there and speak against the pastor and the elders. அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அங்குள்ள போதகர் மேலோ அல்லது முப்பொருள் மேலோ தவறு பேச வேண்டாம். Leave it and go somewhere else. அதை விட்டு வேறு இடத்துக்கு போய் விடுங்க. Don't create problems by staying there. அங்கே இருந்து கொண்டு பிரச்சனை உண்டாக்க கூடாது. And once you have left it, ஒரு முறை அதை விட்டுவிட்டால் spend your time criticizing that old church. அந்த பழைய சபையினுடைய குறைகளை பேசிக்கொண்டே நேரத்தை வீணாக்க வேண்டாம். Leave them alone. அவர்களை தனியே விட்டு விடுங்க. Let them go whatever way they want. அவர்கள் எந்த வழி வேண்டுமானாலும் போய் கொள்ளட்டும். You go where God leads you. தேவன் உங்களை எங்கே வழி நடத்துகிறாரோ அங்கே நீங்கள் போங்க. Also says here மீண்டும் in Romans 13, ரோமர் 13ஆம் அதிகாரம், this is the reason also why we must pay taxes. இந்த காரியத்துக்காக தான் நாம் வரி செலுத்த வேண்டும். Verse 6. 6ஆம் வசனம். Because those people who collect the taxes are also servants of God, devoting themselves to this task. ஆகவே வரி வசூலிக்கிற அலுவலர்களும் கூட அவர்கள் தேவ ஊழியக்காரராக இருந்து இந்த பணியை செய்கிறார்கள். It's very difficult for us to look at an income tax officer and think he is a servant of God. ஒரு வருமான வரி அதிகாரியை பார்த்து அவர் தேவ ஊழியக்காரன் என்பது நமக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம். But the Bible says those who are collecting taxes for the government are servants of God. ஆகவே அரசாங்கத்துக்கு வரி வசூலிக்கிற அதிகாரிகள் தேவ ஊழியர்கள் என்று வேதம் சொல்கிறது. That means God is using them to fulfill a certain function in the order of that government. அந்த அரசாங்கத்தினுடைய சில ஒழுங்கு முறைகளை அதை செய்வதற்காக தேவன் ஒரு சில அதிகாரிகளை வைத்திருக்கிறார். So you must pay your taxes properly. ஆகவே ஒழுங்காக உங்களுடைய வரியை செலுத்த வேண்டும். You must not hide your income. நீங்கள் உங்களுடைய வருமானத்தை குறைத்து காண்பிக்க கூடாது. And if you are running a business, you got to pay whatever tax is required by the government. ஒரு தொழிலை செய்கிறவர்களாக இருந்தால் அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணத்தை நீங்கள் கட்டியாக வேண்டும். And you must give honor, it says in verse 7, to those who deserve honor.
ஆகவே யாருக்கு கனத்தை செலுத்த வேண்டியதோ அவர்களுக்கு கனம் பண்ணுங்கள் என்று You must பார்க்கிறோம். not disrespect your boss. If he deserves honor, you must give it to him. உங்களுடைய மேல் அதிகாரிக்கு கனம் தேவையா, கனம் பண்ணக்கூடியவராக இருந்தால் நீங்கள் கனத்தை செலுத்த வேண்டும். Those who are in high positions in society who deserve honor, it says we must give it to them. சமுதாயத்திலே ஒரு கனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று இங்கே 8ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Society calls them by a particular title. We call them by the same title. சமுதாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி அழைக்கிறது என்று சொன்னால் நாமும் அந்த நல்ல பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். We ourselves in the church are not interested in any titles. சபையில இருக்கிற நாம் எந்த பட்டத்திலையும் நமக்கு விருப்பம் இல்லை. But other people who are secular authorities, we must give them their proper title. ஆனால் மற்ற இடங்களிலே இருக்கக்கூடிய கனம் பண்ணக்கூடிய கனவான்களுக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பெயரை சொல்லி நாம் சொல்ல வேண்டும். So the Bible teaches us how to live at home and how to live in our place of work. ஆகவே நாம் குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும், வேலை செய்கிற இடத்துல எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. And to do all our service as unto the Lord. எல்லா காரியங்களையும் தேவனுக்கு செய்கிறது போல நாம் செய்ய வேண்டும். And if we do our service as unto the Lord, தேவனுக்கென்று நாம் செய்கிறவர்களாக இருந்தால் the Lord himself will give us a reward. தேவனே அதற்கு உரிய பலனை தருவார். See, this is so important that number of apostles have written about it. அநேக அப்போஸ்தலர்கள் இதை எழுதியிருக்கிறபடினாலே அது மிக முக்கியமானது என்று நாம் அறிகிறோம். You see in Colossians chapter 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், when Paul writes to the Colossians, கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது he says a little more to these slaves. அவர் இந்த வேலைக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரியங்களை சொல்கிறார். Somewhat similar to the words in Ephesians 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்த வசனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. Here in Colossians 3 verse 22 to 25. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 லிருந்து 25 வரை. He says, slaves, in all things obey your earthly masters. வேலைக்காரர் எல்லா காரியத்திலேயும் உங்களுடைய எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Not with external service but with sincerity of heart. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இருதயத்திலே கபடம் இல்லாமல் ஊழியம் He செய்யுங்கள். repeats the same thing. Do it as unto the Lord, not unto men. தேவனுக்கு செய்கிறது போல செய்யுங்கள், மனுஷருக்காக செய்வது போல செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். The Lord will reward you for your faithfulness. உங்களுடைய உண்மைக்காக கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார் என்று சொல்கிறார். And then it speaks about how masters should treat slaves. இப்பொழுது எஜமான்கள் தங்கள் வேலைக்காரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Now supposing you are a boss and you got people working under you. நீங்கள் எஜமான்களா இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழாக சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று It says in Colossians 4 verse 1. கொலோசியர் 4:1 பார்க்கிறோம். You must grant justice and fairness to the people who work under you. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு நீதியாயும் செவ்வையாயும் இருக்கிறதை You செய்ய must not வேண்டும். be partial to any of them. அவர்களில் யாருக்கும் நீங்கள் பட்சபாதம் காண்பிக்க You கூடாது. must know that you are absolutely fair, that none of them is your favorite friend or any such thing. உங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்கள் யாரும் உங்களுக்கு நெருக்கமாக நண்பராக இருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடாது. And remembering that you have a master in heaven also. உங்களுக்கும் பரலோகத்திலே ஒரு எஜமான் உண்டு என்பதை நீங்கள் ஞாபகத்தில் You வைத்துக் கொள்ள can't வேண்டும். favor one of the people working under you just because he is a Christian. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கிற அப்படின்னா அவருக்கு நீங்கள் பாரபட்சம் காண்பிக்கவே கூடாது. Because he comes to your church. அல்லது அவர் உங்களுடைய சபைக்கு வருகிறபடினாலே பாரபட்சம் காண்பிக்க கூடாது. நீங்கள் அவரோடு நெருக்கமாக இருக்கிற என்பதையும் No, அவர்கள் you must be fair to everybody. எல்லாருக்கும் நீங்கள் நீதியா இருக்க If வேண்டும். that other non-Christian person does his job better, then the promotion must go to him and not to this Christian. கிறிஸ்தவன் அல்லாத ஒருவர் நன்றாக வேலை செய்கிறாரா இருந்தால் அவருக்கு தான் நீங்கள் வேலை உயர்வு கொடுக்க வேண்டுமே ஒழிய இந்த கிறிஸ்தவருக்கு நீங்கள் வேலை உயர்வு கொடுக்க கூடாது. You must recommend him for promotion. வேலை உயர்வுக்கு அவருக்கு நீங்கள் That பணிகளை is செய்ய வேண்டும். justice and fairness. இதுதான் நீதியும் நியாயமா இருக்கிறது. If you show partiality, பட்சபாதம் காண்பிக்கிறவளா you இருந்தால் are sinning. நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். Further, it says in Ephesians 6 எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் and verse 9. 9ஆம் வசனம். And masters, do the same things to servants, giving up threatening, knowing that their master and yours is in heaven and there's no partiality with him. ஆகவே நீங்கள் அவர்களை பயமுறுத்தாமல் தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை, ஆகவே நீங்களும் பட்சபாதம் இல்லாதவர்களாய் நீங்கள் வேலை வாங்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Don't threaten your servants. உங்களுடைய வேலைக்காரர்களை பயமுறுத்த கூடாது. It could be a servant who works in your home, உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரராக or இருக்கலாம், somebody who works in your office under you. அல்லது உங்களுக்கு கீழாக அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு பணியாளராக In இருக்கலாம். no way must you threaten them saying, I'll sack you or you lose your job. வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் தெரியுமா, உங்க வேலையை காலி பண்ணிவிடுவேன் தெரியுமா என்று சொல்லி பயமுறுத்த கூடாது. Let worldly people do that. உலக ஜனங்கள் வேண்டுமானால் But if you're a child of God, ஆனால் நீ தேவனுடைய you பிள்ளையாக must இருந்தால் never frighten somebody who is weaker than you and who is at your mercy. உங்களுடைய தயவுல இருக்கக்கூடிய ஒரு நபரை, உங்களை காட்டிலும் பலவீனமான இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு காலம் பயமுறுத்த கூடாது. Most human beings frighten others when somebody is at their mercy. அநேக மனிதர்கள் தங்களுடைய தயையை நம்பி இருக்கிறவர்களை பார்த்து But we பயமுறுத்தவர்களாக have to இருக்கிறார்கள். be very careful. ஆனால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையா We இருக்க வேண்டும். don't do anything like that. இதே போல நாம் ஒன்றையும் செய்யக்கூடாது. Our testimony in our place of work is very, very important. நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்முடைய சாட்சி மிக மிக முக்கியம். You may be a student.
ஒருவேளை நீ மாணவனாக Let me இருக்கலாம். show you a verse for students. மாணவர்களுக்கு நான் ஒரு வசனத்தை See, the காண்பிக்கிறேன். Bible has got a application for every situation we face. நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் வேத ஒரு வசனத்தை வைத்திருக்கிறது. In Daniel chapter 1, தானியேல் 1ஆம் அதிகாரம் we read of these four people who were taken from the Jewish slaves to serve the king of Babylon. பாபிலோன் ராஜாவை சேவிக்கும்படியாக யூத குலத்திலிருந்து 4 பேரை சிறைப்பிடித்து சென்றவர்களை குறித்து வாசிக்கிறோம். தானியேல், Hananiah, Mishael, and Azariah. And it says here, for these four young people, verse 17, Daniel 1:17, God gave them knowledge and intelligence in every branch of literature and wisdom. நாம் தானியேல் 1:17 நாம் வாசிக்கிறோம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். Now that's not talking about anything spiritual. இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றி எதுவும் பேசவில்லை. This is talking about the literature and science and all at that time. இலக்கியம், அறிவியல் போன்ற அந்த நாட்களில் இந்த பாடங்களை குறித்து பேசுகிறது. Even for those literature and science, God gave wisdom to these young people. அந்த இலக்கியத்தையும் விஞ்ஞானத்தையும் கற்பதற்காக தேவன் இந்த வாலிபர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். These were probably around 17 years old. இவர்கள் அங்கே 17 வயது நிறைந்தவர்களாக இருந்திருப்பார்கள். And they had to be trained in all the education of the Babylonians. ஆகவே அங்கே பாபிலோனிலே உள்ள படிப்பு துறையிலே அவர் எல்லா விதத்திலேயும் பயிற்சி பெற வேண்டியதாக இருந்தது. And they took a stand for God, saying, we will not disobey God's word in what we eat and drink. நாங்கள் புசிக்கிற குடிக்கிற காரியங்களிலே தேவனுடைய வார்த்தையை மீற மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். And because they took a stand for the Lord, தேவனுக்கு ஒரு நிலையை எடுத்தபடினால they were different from the other compromisers. மற்ற ஒத்த வேஷக்காரர்களை காட்டிலும் இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். And God honored them. தேவன் அவர்களை கனமணினார். He gave them tremendous intelligence. அவர்களுக்கு அதிகமான புத்தியை கொடுத்தார். And understanding. அறிவை கொடுத்தார். And knowledge of all these things. இந்த விதமான காரியங்களிலே ஒரு ஞானத்தையும் all the subjects they studied. அவர்கள் படித்த பாடங்களிலே சாமர்த்தியத்தை கொடுத்தார். That's one of the best verses in the Bible for all students to appropriate for themselves. எல்லா மாணவர்களும் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம், இது அருமையான ஒரு வசனம். Are you a student? நீ மாணவனா இருக்கிறாயா? Claim this for yourself. உனக்காக இந்த வசனத்தை ஜெபித்து you gave knowledge and intelligence to those four young people, give it to me. ஆண்டவரே, இந்த 4 பேருக்கும் நீர் அறிவையும் புத்தியும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தீர், எனக்கும் தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். And if you ask him, அவரை கேட்டால் in faith, விசுவாசத்திலே, he will not say no. இல்லை என்று சொல்ல மாட்டார். He will never say no. ஒரு காலம் இல்லை என்று சொல்ல மாட்டார். And we see later on, பிறகு நாம் பார்க்கிறோம், that Daniel, for many years, he had a very upright testimony. தானியேல் அநேக வருடங்களாக நல்ல நேர்மையான ஒரு சாட்சியை பெற்றிருந்தார். We read later on, many years later, when another king called Darius was on the throne. அநேக வருடங்கள் கழித்து தரியு என்கிற ஒரு ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். And there were some people who were jealous of Daniel's influence with Darius. தரியு ராஜாவுடைய காலங்களிலே அவனோடு கூட தானியேலுக்கு இருந்த செல்வாக்கை குறித்து அநேகர் பொறாமைப்பட்டார்கள். Now see Daniel 6:4, what it says. தானியேல் 6:4 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். Then the commissioners and satraps began to try and find a ground of accusation against Daniel in regard to the government affairs. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். But they could not find any ground of accusation or evidence of corruption or accusation or anything, in as much as he was absolutely faithful. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை, ஒரு முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. And no negligence or corruption was found in him. அங்கே அவன் எந்த விஷயத்திலுமே அவன் உண்மையா இல்லாமல் இல்லை. He was absolutely faithful. எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனா That is இருந்தான். a tremendous testimony for a Christian in his place of work. ஒரு கிறிஸ்தவன் வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறுவது மிகவும் நல்ல ஒரு It can be சாட்சி. said about you. உங்களை பற்றி இப்படி சொல்லப்படுமே, The people who are jealous of you in your office, வேலை ஸ்தலத்தில் உங்களை குறித்து ஜனங்கள் பொறாமைப்படுகிறார்கள். try to find a ground of accusation against you உங்களிடத்திலே குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முகாந்தரத்தை with தேடுகிறார்கள். regard to the affairs of the office, அலுவலகத்திலே செய்கிற வேலைகளை குறித்து. and they could find no ground of accusation or evidence of corruption. ஆகவே குற்றம் சொல்லுவதற்கோ உங்களை குறை சொல்லுவதற்கோ எந்த முகாந்தரமும் கண்டுபிடிக்க முடியவில்லை இருக்க வேண்டும். You never took ₹1 bribe from anybody for anything, எந்த ஒரு காரியத்துக்கும் யாரிடத்திலிருந்தும் ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. and that you were faithful, நீ உண்மையாய் இருந்தாய். and that you were not negligent about your work, உன்னுடைய வேலையிலே எந்த விதத்திலேயும் கவனக்குறைவாய் நீ இல்லை. and there was no corruption in your work. உன்னுடைய வேலையிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. And they, after much search, they said, அவர்கள் எவ்வளவோ தேடி பார்த்து, we will never be able to find a ground of accusation, verse 5, against Daniel unless we find it
in the way he obeys the law of his God. இந்த தானியேல் அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேற ஒன்றிலும் குற்றப்படுத்த முடியாது என்று This சொன்னார். is an amazing testimony. எவ்வளவு வியக்கத்தக்க ஒரு சாட்சி That பாருங்க. they could not find a single thing wrong with him அவனிலே ஒரு காரியத்திலே கூட குறை கண்டுபிடிக்க முடியவில்லை, except in the law of God. தேவ விஷயத்திலே மட்டுமே. And that's how we should be. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். Daniel was a unique example in Babylon. பாபிலோனிலே தானியேல் தனித்தன்மை வாய்ந்த ஒரு சாட்சியுள்ளவனாய் இருந்தான். In Egypt, Joseph was also like that. யோசேப்பும் அப்படித்தான் இருந்தான். And we read about Joseph that when he was in the jail, the Lord was with him in the jail. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். Before that, when he was in Potiphar's house, the Lord was with him there. போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று And the வாசிக்கிறோம். Lord blessed whatever he did, wherever he was. அவன் எங்கிருந்தானோ அவன் என்ன செய்தானோ அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட்டது. When he was in charge of Potiphar's house, God blessed him there. போத்திபாருடைய வீட்டிலே அவன் விசாரிப்புக்காரனாக இருந்த பொழுது கர்த்தர் அங்கே அவனை When they ஆசீர்வதித்தார். put him in jail, God blessed him there. சிறைச்சாலையிலே போடும் பொழுது அங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். When he finally came to Pharaoh's palace and ran that office, God blessed him there also. பார்வோனுடைய அலுவலகத்திலே வந்து அந்த அலுவலகத்தை கவனிக்கும் பொழுது அங்கேயும் தேவன் அவனை And ஆசீர்வதித்தார். so we see that if we are humble and broken before God, it doesn't matter whether you're in a jail or an office or a palace, God will bless you and he'll be with you there. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்டவர்களாய் தாழ்மையா இருந்தோமானால் அது சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, அரண்மனையா இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருப்பார். Some people say, oh, look at the surroundings, how can I ever do anything for God here? என்னுடைய சூழ்நிலையை பாருங்கள், மிகவும் மோசமா இருக்கிறது, இங்கே எப்படி நான் தேவனுக்கு சாட்சியா இருக்க முடியும் என்று சிலர் But it's got சொல்கிறார்கள். nothing to do with your surroundings. அது உங்கள் சூழ்நிலையை பொறுத்த காரியமே It's அல்ல, got to do with how faithful you want to be. நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அது பொறுத்துதான் இருக்கிறது. In your home or in your place of work, ஆகவே உங்களுடைய குடும்பத்திலேயாலும் சரி, வேலை செய்கிற God's இடத்திலேயாலும் will சரி, is that you glorify him. அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. Shall we have a moment of prayer? நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? Will you say, Lord, I want to be a witness for you in my home and in my place of work. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலேயும் என்னுடைய வேலை ஸ்தலத்திலேயும் நான் உமக்கு சாட்சியா இருக்க வேண்டுமே. I want you to fill me with the Holy Spirit that I can be a faithful witness in my place of work. ஆண்டவரே, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தை உண்மையுள்ள ஒரு சாட்சியா இருக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீ நிரப்பும் ஐயா. I want everybody in my work to know that I am a disciple of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் என்பதை என்னுடைய வேலை செய்கிற அலுவலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். I am not ஆண்டவரே, ashamed of that. அதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. Don't be ashamed to let everybody know that you are a disciple of Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீ வெட்கப்படக்கூடாது. You don't have to do that in ways that offend them, அவர்களை புண்படுத்தக்கூடிய விதத்திலே நீ செய்ய தேவையில்லை, but ஆனால் in ways that please God. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வகையில Pray செய்வாய். that prayer. இந்த ஜெபத்தை Lord, help me to be your witness in my place of work. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலே சாட்சியா இருக்க உதவி செய்யும் என்று கேளுங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.